इसका एक अटूट नाता होना चाहिए. इसके बीच में நாட்டு மக்களுக்கான ஆசைகள் அபிலாசைகள் என்னவோ, பிராந்தியங்களில் உள்ள ஆசைகள் என்னவோ, இதற்கிடையே ஒரு வலிமையான உறவு பாலம் ஏற்பட வேண்டும். इस चुनाव में मैं कुछ उल्लेख जरूर करना चाहूंगा जो मेरी नजरिए से मैंने देखा है. இந்த தேர்தலில் ஒரு சில விஷயங்களை என் பார்வையில் நான் பார்த்ததை சொல்ல விரும்புகிறேன். एक नई राजनीति की नींव मजबूत की है. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு புதிய அரசியலின் வேரை வலுப்படுத்தி இருக்கிறது. अभी अभी तो उनकी सरकारें बनी थी, लेकिन पल भर में ही लोगों का विश्वास टूट गया. भ्रम से लोग बाहर आ गए और एनडीए को गले लगा दिया. कर्नाटक और तेलंगाना में दोनों जगह. साथियों, तमिलनाडु, मैं तमिलनाडु की टीम को भी बधाई देना चाहूंगा. நான் தமிழ்நாட்டினுடைய எங்கள் கூட்டணியை பாராட்ட விரும்புகிறேன். और कईयों को पता था कि हम एक साथ एक सीट नहीं लड़ा पाएंगे, लेकिन इस लड़ाई में हम साथ रहेंगे. और मैंने बहुत से एनडीए के साथी तमिलनाडु में ऐसे हैं कि जिनका कोई उम्मीदवार नहीं था, लेकिन इस झंडे को ऊंचा रखने के लिए वो जी जान से जुटे थे. और इसलिए आज तमिलनाडु में எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஒரு சில தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு எங்கள் கூட்டணி கட்சிகளிடம் வேட்பாளர் கூட இல்லாமல் இருந்தார்கள். இருந்தாலும் கொடியை உயர பறக்க விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் எங்களோடு இணைந்து பணியாற்றினார்கள். அதற்கான வெற்றி தமிழ்நாட்டில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. साथियों, पुडुचेरी हो, केरला हमारे सैकड़ों कार्यकर्ताओं के बलिदान, यूडीएफ हो या एलडीएफ हो, शायद हिंदुस्तान के राजनीतिक जीवन में इतना जुल्म एक विचारधारा को लेकर के जीने वाले लोगों पर हुआ होगा तो सिर्फ मैं कह सकता हूं केरल में. கேரளாவில் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். उसके बावजूद भी அது யூடிஎஃப் ஆட்சியாக இருந்தாலும் சரி, எல்டிஎஃப்பின் ஆட்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் கூட்டணி எங்கள் கட்சி தொண்டர்களை ஏராளமாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இன்று முதல் முறையாக கேரளாவில் இருந்து ஒரு உறுப்பினர், எங்கள் கட்சி உறுப்பினர் பாராளுமன்றத்திற்கு வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.